வணக்கம். என் பேர் தாமஸ். ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவ வந்து நான் வந்து போடுறேன். ஆ மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து 3 மணிக்கு முன்னாடியே உங்க கைக்கு நீங்க பார்க்குற மாரி வந்துரும். மணி வந்து 1:30 ஆகுது. இது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஆ இன்னைக்கு வந்து என்ன பிரைஸ்ல வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகும், செட்டில்மென்ட் ஆகும் அப்படின்றத பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. அத வந்து யூஸ் பண்ணி எப்படி சம்பாரிக்கிறது அப்படின்றதும் வீடியோ இது. ஓகேங்களா? ஓகே. இத இப்ப நான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது எப்படி எக்ஸ்பைரி பிரைஸ வந்து எப்படி வந்து டிசைட் பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, 3ல இருந்து 3:30 மணி வரைக்கும் உள்ள VWAP வால்யூம் வெய்ட்டட் மூவிங் ஆவரேஜ். வால்யூம் வெய்ட்டட் மூவிங் ஆவரேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. VWAP அப்படின்னு சொல்லுவோம். இந்த இத வந்துட்டு 3ல இருந்து 3:30 மணி வரைக்கும் கணக்கு பண்ணி, அது என்ன பிரைஸ் வருதோ, அந்த பிரைஸ் தான் வந்து எக்ஸ்பைரி பிரைஸ். அதுதான் வந்து செட்டில்மென்ட் பிரைஸ். இன்ன வீக்லி இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரியினுடைய செட்டில்மென்ட் பிரைஸ். ஸோ இந்த பிரைஸ வந்து நீங்க வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி கரண்ட் ஸ்பாட் பிரைஸ் வந்து எந்த லெவல்ல இருக்கு? அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? அப்ப கால் ஆப்ஷன் ஏதாவது நம்ம ஒண்ணு வாங்கலாமா? இல்ல புட் ஆப்ஷன் ஏதாவது ஒண்ணு வாங்கலாமா? அப்படின்றத வந்துட்டு கணக்கு பண்ணி, ஒரு 10 லாட், 20 லாட் வந்துட்டு ஆப்ஷன வந்துட்டு வாங்கிட்டு, அந்த பிரைஸு நம்ம ஆப்ஷன் பிரைஸ் வந்து மேல அப்படி ஏறி அந்த VWAP கிட்ட வர்றப்ப, நம்ம ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 10 பாயிண்டா, 20 பாயிண்டா கிடைக்கும். அப்ப டக்குன்னு நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடணும். ஸோ இது வந்து நீங்க எந்த டைம்ல வந்து பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, 3ல இருந்து 3:30க்குள்ள உள்ள டைம்ல வந்துட்டு இத வந்துட்டு நீங்க பண்ணணும் இத. திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க. VWAPன்றது வந்து ஒரு லைன். அது வந்து இப்ப உங்களுக்கு சொல்லுவேன் அந்த இண்டிகேட்டர பத்தி இப்ப போடுவேன். அது வந்து ஒரு காட்டும். அந்த பிரைஸும் ஸ்பாட் பிரைஸ் என்ன அப்டின்னு பார்க்கணும். நிஃப்டி இப்ப போயிட்டு இருக்குல்ல, ஸ்பாட் பிரைஸு, ஃபியூச்சர் பிரைஸ் இல்ல, ஸ்பாட் பிரைஸ். ஸ்பாட் பிரைஸ் என்ன அப்டின்றத வந்து நீங்க வந்து பார்க்கணும். இதுக்கு இடையில வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 50 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கங்க. 50 பாயிண்ட் மேல இருக்கு. நிஃப்டி வந்து 50 பாயிண்ட் வந்துட்டு மேல இருக்கு அப்டின்னாச்சுன்னா, நிஃப்டியினுடைய ஸ்பாட்டு VWAPஓட 50 பாயிண்ட் வந்து மேல இருக்கு அப்டின்னாச்சுன்னா, எக்ஸ்பைரி வந்து அந்த 50 பாயிண்ட் தள்ளி கீழ தான் வரும். அப்ப நீங்க அந்த இப்போ ஒரு எ எக்ஸாம்பிளுக்கு வந்து 25,000 வந்து ஸ்பாட் பிரைஸ்ன்னு வச்சுக்கங்க. 25,000 ஸ்பாட் பிரைஸ்ன்னா, உங்களுக்கு வந்துட்டு 24,950 தான் VWAP பிரைஸ்ன்னா, உங்களுக்கு செட்டில்மென்ட் பிரைஸ் வந்து 950 தான் வரும். அப்ப இந்த ரூ. 50 டிஃபரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேலிட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து புட் ஆப்ஷனையும், கால் ஆப்ஷனையும் வந்துட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு இந்த பிரைஸ் வந்து மிஸ்மேட்ச்சா வந்து பிரீமியம் வந்து ஒண்ணு ஓவர் பிரைஸ்ட்ல இருக்கும். இல்லாட்டினா வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அந்த பிரைஸ அட்ஜஸ்ட் பண்றப்ப நீங்க வந்துட்டு எக்ஸிட் ஆகி வெளில வந்துரணும். நீங்க சுலபமா வந்து 10 பாயிண்ட், 20 பாயிண்ட்லாம் எடுக்கலாம். அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு பிரீமியமும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அ ஏடிஎம் ஆப்ஷன் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கிற இதுனு பிரீமியம் வந்து அது காலா இருந்தாலும், புட்டா இருந்தாலும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் அமௌண்ட்லயே வந்து 10 லாட், 20 லாட்லாம் வந்து வாங்கலாம். வாங்கிட்டு ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் அப்படி ஏறி இறங்குறப்ப அந்த இதுல வந்துட்டு நீங்க வந்து ஸ்கேல்ப் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத வந்து நான் இப்ப வந்துட்டு உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்ப நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து 1 மினிட் சார்ட். இப்போ 1 மினிட் நிஃப்டி சார்ட் வந்து போயிட்டு இருக்கு. இதுல எந்த இண்டிகேட்டரும் நான் வந்து போடல. இப்போ ஸ்பாட் பிரைஸ் வந்து என்ன காட்டிட்டு இருக்குன்னா, 24,550, 47 அப்படி வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இப்ப வந்துட்டு நான் அந்த VWAPன்ற அந்த இண்டிகேட்டர வந்துட்டு எ இதுல வந்துட்டு ஆட் பண்ண போறேன் அந்த சார்ட்ல. நான் அதனால இண்டிகேட்டர வந்து இது பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு, இதுல வந்துட்டு மேத் பை தாமஸ்ன்னு டைப் பண்றேன். மேத் பை தாமஸ். தாமஸ்ன்னு டைப் பண்ண உடனே, உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் அந்த கம்யூனிட்டில வந்துட்டு ஒரு 3 இண்டிகேட்டர் தான் காட்டுது. ஆனா, நான் சொல்ற இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர். ஆங்கர்ட்
விவேப் பை டைம் மேத் பை தாமஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் வந்து இன்னும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகல. நான் வந்து அதனுடைய இந்த இண்டிகேட்டர்னுடைய லிங்க்க வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோல குடுக்குறேன். அத வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேக்கே வந்து வந்துரும் அது. ஸோ, இப்ப வந்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த இண்டிகேட்டர வந்துட்டு ஆட் பண்றேன். ஆங்கர்ட் விவா பை டைம்ன்னு இருக்கு. பிராக்கெட்ல வந்து மேத் பை தாமஸ். இந்த இதே நேம் தான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டிலயும் வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். இப்ப நான் வந்து இத செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே இந்த லைனே எதுவுமே காணும் பாருங்க. ஆனா இங்க இண்டிகேட்டர் வந்து ஆட் ஆனது இங்க வந்துருச்சு. ஆனா இங்க எதுவும் காணோம். ஏன்னா, நான் இன்னும் டைம வந்து செட் பண்ணல. அதனால நான் என்ன பண்றேன், இந்த இண்டிகேட்டர்ல மவுஸ போய் நவுத்துனீங்கன்னா, இந்த ஒரு ஆ பென்டகான் ஷேப்ல ஒரு செட்டிங்ஸ் வருதுல்ல, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். அதுல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டேட்ட செட் பண்ணுங்க. இப்ப 20 மே 24 2024 இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணுங்க. 25 செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிட்டேன். மாசம் வந்து இது வந்து மே மாசம். மேவ செலக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு தேதி வந்து 22, 22 செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப இந்த லைன் வந்துருச்சு. ஆனா, இப்ப நான் வந்து டைம வந்து செட் பண்ணணும். நீங்க எப்படி செட் பண்றீங்கன்னா, 3 மணிய செட் பண்ணணும். 3 மணின்னா எங்க அப்டின்னாச்சுன்னா, 15 காட்டும். இப்ப நான் 3 மணிய செட் பண்றேன். 15 இப்ப செட் பண்ணிட்டு ஓகேன்னு குடுத்துர்றேன். எதுவுமே காணும் பாருங்க லைன. ஏன் இல்ல அப்டின்னாச்சுன்னா, டைம் இன்னும் 3ஏ ஆகல. ஆன பின்னாடி தான் அது ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ, அதனால அது காட்டல. ஸோ, அப்ப இதுக்கு முன்னாடி இப்ப என்ன டைம் ஓடிட்டு இருக்குன்னா, இப்போ 11:27 ஓடிட்டுருக்கு. ஸோ, அதனால நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்துட்டு நான் ஒரு 12 மணியா இதுலருந்து ஒரு 1/2 மணி நேரம் தள்ளிக்கிறேன். சரி 1 மணியிலிருந்து செட் பண்றேன். 13ல இருந்து இப்ப பாருங்க செட் பண்ணிட்டேன். இந்த டேட் வந்து செட் பண்ணது தான் இருக்கு. இத வந்து 13ஆ ஆக்குறேன். 1 மணி ஆக்குறேன். இப்ப மணி என்ன 1:27 27 தானே 1:28 ஆயிடுச்சு. செட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே குடுத்துறேன். இப்ப அந்த லைன் வந்துருச்சு பாருங்க. இப்ப இந்த லைன் வந்த உடனே, இந்த லைன் வந்து இந்த VWAP லைன் வந்து எங்க காட்டுது? இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லோ கலர்ல தெரியுது பாருங்க. 24,529 வந்துட்டு VWAP லைன் காட்டுது. இந்த பிரைஸ்ல தான் வந்து அது வந்து செட்டில் ஆகும். எப்ப நீங்க செட் பண்ணா 3 மணிக்கு. இப்ப இல்ல. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்காக நான் வந்து சொல்றேன். அப்ப 3 மணிக்கு நீங்க வந்து செட் பண்ணீங்கன்னா, அது என்ன காட்டுதோ அந்த இதுல தான் வந்து அது வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஸோ, இப்ப இந்த பிரைஸ் வந்து இப்ப வந்து மேல இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்கு? 540 550க்குலாம் போது. கால் ஆப்ஷன் வந்து போயிட்டுருக்கு. ஆனா, இப்ப கால் ஆப்ஷன் வந்து இப்படி போயிட்டு இருக்கிறதால, எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, விலை அதிகமா குடுத்து கால் ஆப்ஷன் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா, கால் ஆப்ஷன் செட்டில்மென்ட் பிரைஸோ 529ல தான் வந்து முடிய போது. அப்ப அவங்க வந்து எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க அவங்களுக்கு தெரியாம. இந்த நேரத்துல என்ன ஆகும்னா, புட் ஆப்ஷன் வந்துட்டு கம்மியா வித்துட்டு இருக்கும். ஆனா, புட் ஆப்ஷன் தான் இங்க வந்து முடிய போகும். அப்ப இந்த டிஃபரன்ஸ வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணி, ஆ நீங்க வந்து புட் ஆப்ஷனா, கால் ஆப்ஷனா அப்படின்றத வந்துட்டு வாங்கணும். வாங்குன உடனே பிரைஸ் வந்து அந்த லெவலுக்கு வந்து இறங்கிடும். செட்டில்மென்ட் அப்ப அந்த பிரைஸ் வந்து அந்த இதுக்கு இறங்கிடும். நீங்க செட்டில்மென்ட்க்கு வந்து இறங்காட்டினாலும், அது நீங்க பிரைஸ் எங்க குளோஸ் ஆகியிருந்தாலும், உங்களுக்கு குளோஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த செட்டில்மென்ட் பிரைஸ் அப்டேட் ஆகுதுங்கல்ல, அது வந்து இந்த இத பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இண்டிகேட்டர். இது வந்து நான் வந்து போட்ட இண்டிகேட்டரு. இது இல்லாம கம்யூனிட்டில போனீங்கன்னா, நெறைய பேர் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆங்கர்ட் விவாப்ன்னு போட்டிருக்காங்க. அத போயிட்டு நீங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த இண்டிகேட்டர வந்துட்டு நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு, கரெக்ட்டா 3லருந்து 3:30 மணி வரைக்கும், அது எந்த பிரைஸ்ல வந்துட்டு அது வந்து செட்டில்மென்ட் பிரைஸ் வரும்ன்னு பார்த்து, அதுக்கு தகுந்த மாதிரி கால் ஆப்ஷனோ, புட் ஆப்ஷனோ வாங்கலாம். ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டா வாங்குங்க. ஒரு லாட்டா வாங்குங்க. 20, 30ன்னு வாங்கலாம். ஏன்னா, அந்த நேரத்தில பிரைஸும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ வாங்கிட்டு டக்குன்னு நீங்க என்ன பண்ணணும் நீங்க, ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் கரெக்ட் ஆன உடனே டக்குன்னு ஸ்கால்பிங் பண்ற மாரி வெளில வந்துட்டீங்கன்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நீங்க எடுக்கலாம். ஆ ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு. அப்படி இல்லாட்டினா, இன்னைக்கு வாட்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வாட்ச் பண்ணி பார்த்துட்டு, அடுத்த எக்ஸ்பைரில இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய அது உங்க இதுக்காக சொல்றேன். உங்க சேஃப்டிக்காக, உங்க ரிஸ்க்குக்காக வந்துட்டு சொல்றேன். நன்றி.